சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்துடலாம். நேத்து நம்ம பார்த்தது வரைக்கும் பார்த்தா, விஜயா ஒரு சாமியார் கிட்ட இருந்து ஒரு தாயத்த வாங்கிட்டு வந்து பூஜை ரூம்ல வச்சிருப்பாங்க. அந்த தாயத்த முத்து தெரியாம எடுத்துட்டு போய் அவங்க அப்பாக்கு கட்டி விட்டுருவாங்க. இது நம்ம நேத்து உள்ள எபிசோட்ல பார்த்துருந்தோம்ல. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, விஜயா அந்த தாயத்த அவங்க அப்பா கையில பார்த்துட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு இந்த தாயத்த உங்க கையில கட்டியிருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல முத்து தான் கட்டி விட்டான்" அப்படின்னு சொன்னதும் விஜயாக்கு அந்த தாயத்த கழட்டுங்க, கழட்டுங்க. அது நான் உங்களுக்காக வாங்கல. நான் வந்து என் பையன் மனோஜ்க்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. அதான் முத்து கேட்குறாங்க. ம ம வீட்ல இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே வாங்கியிருக்கீங்க. அது அப்பா கையில இருந்தா என்ன? மனோஜ் கையில இருந்தா என்ன? டாடி கையிலயே இருக்கட்டும்னு சொல்றாங்க. அதுக்கு விஜயா, "இல்ல, இல்ல நான் அது என் பையனுக்காக வாங்கினேன். கழட்டுங்க, கழட்டுங்கன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா முத்து விடவே மாட்டேங்கிறாங்க. கடைசியில விஜயா என்ன சொல்றதுன்னு தெரியாம, "அது என் பையனுக்கு குழந்தை பிறக்கணும்னு நான் வாங்கிட்டேன். கழட்டுங்க" அப்படின்னதும் முத்துக்கு பயங்கர ஷாக்கு. "ஐயய்யோ! அப்பா டாடி கழட்டிருங்க டாடி. இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம்" அப்படின்ட்டு கழட்டி கையில குடுத்துடுறாங்க. அத விஜயா வாங்கிட்டு வெளியில வரும்போது மீனா சிரிச்சுட்டு இருக்காங்க. இத பார்த்ததும் விஜயாக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. "என்னடி எதுக்கு சிரிக்கிற?" அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா பார்த்தா மீனா சிரிச்சுட்டு, "ஒண்ணும் இல்ல அத்த" அப்படின்னு விட்டுடுறாங்க. மனோஜ் அப்ப கரெக்ட்டா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒண்ணு விஜயா என்ன பண்றாங்க, மனோஜ கூட்டிட்டு ரூம்க்கு போய் கையில தாயத்த கட்டி விடுறாங்க. மனோஜ் கேட்குறாங்க, "எதுக்கும்மா? எதுக்கு இந்த தாயத்தன்னு?" கேட்டதும் விஜயா சொல்றாங்க, நான் கோவிலுக்கு போயிருந்தேன். நீ ரொம்ப நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த தாயத்த வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா கட்டிக்கோன்னு" கட்டி விடுறாங்க. அடுத்து பார்த்தா விஜயா விஜயா ரூம விட்டு போகவும், கரெக்ட்டா ரோஹிணி வந்துடுறாங்க. ரோஹிணியும் வந்து, மனோஜ் இந்த பாரு இது நான் தாயத்து கோவில்லேருந்து உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா இத நீ கட்டிக்கோ" அப்படிங்கிறாங்க. அப்ப மனோஜ் சொல்றாங்க, "அம்மா ஏற்கனவே வந்து எனக்கு ஒரு தாயத்த கட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. இத கட்டுறதுக்குலாம் இடம் இல்ல." சொன்னதும் ரோஹிணி சொல்றாங்க, "அதான் இந்த பக்கம் இருக்குல்ல, இந்த கையில கட்டிக்கோ" அப்படின்ட்டு ரைட் ஹேண்ட்ல கட்டி விட்டுடுறாங்க.